வேங்கவேல்ல ஒரு வயசான திமுகவை சேர்ந்த பெரியவர் சொல்றாரு, நான் 72லேருந்து திமுக தம்பி, 72லேருந்து திமுக. இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா நொடி பொழுதுல யார் குற்றவாளியோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா வாக்குக்காக, வாக்கு பொறுக்குவதற்காக இந்த அரசு கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட திமுகவில் நான் ஏன் இருக்கேன்னு சொல்லிட்டு வேட்டியை உதறி தள்ளிட்டு, உதறி வீசிட்டு அவர் திமுக விட்டு விலகிட்டார். அந்த குடிநீர் தொட்டில கலக்கப்பட்ட மலம் நாறுவதை விட நாறிக்கொண்டிருப்பது கேடுகட்ட திமுகவின் ஆட்சி. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. இல்ல ஏன் வேங்கவேல்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கல? ஒரு பக்கம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழ்நாட்டோட அதிகார மையமாக விளங்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஏன் போகல? ஏன் போகல? கேரளாவுக்கு வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்காக ஐயா ஸ்டாலின் போறாரு கேரளாவுக்கு. பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித், யார் இந்த பன்வாரிலால் புரோஹித்? அதிமுகவின் ஆட்சியிலே ஆளுநராக இருந்து அடாவடித்தனமாக செயல்பட்டவர். அந்த பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்காக பஞ்சாபுக்கு போறாரு உதயநிதி. வேங்கவேல் கிராமத்துக்கு போக முடியாதா? வேங்கவேல் கிராமத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோட நின்று அவங்க வீட்டு தரையில, மண் தரையில உட்கார்ந்து, கவலைப்படாதீங்க, இந்த அரசு உங்களோட நிற்கும், நான் குற்றவாளிகளை நான் தண்டிப்பதை நான் உறுதி செய்கிறேன் என்று அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்கள தேற்றி ஆற்றுப்படுத்தி அவங்க வீட்டிலேருந்து ஒரு கோவலை தண்ணியை குடிச்சு அந்த மக்களோடு நின்று இருந்தா இந்த அரசை சமூக நீதி அரசு என்று சொல்வதற்கான குறைந்தபட்ச தகுதி இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் போகலையே. வேங்கவேலு ஊர்ல இருந்து யார் வெளில போனாலும் அந்த மக்கள் கூணி குறுகி நிற்கிறாங்க. எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்கிறப்ப வேங்கவேலுன்னு சொல்ல முடியல. பேருந்துல ஏறுறப்ப வேங்கவேலுன்னு சொல்ல முடியலங்கிறாங்க. அந்த ஊருக்கு பெண் கொடுப்பதற்கோ பெண் எடுப்பதற்கோ தயங்குறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த மலத்தை கலந்து இந்த அவமானப்படுத்துறதுக்கு பதிலாக விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க குடிச்சு செத்து போறோமே. அந்த அழுகுரலுக்கு, அந்த ஆற்றாமி இறைந்த குரலுக்கு இந்த கேடுகட்ட திமுக அரசு என்னடா போய் சொல்ல போகுது? என்ன போய் சொல்ல போகுது? பெரியார் 100 ஆண்டுக்கு முன்னாடியே வைக்கத்துல கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு. சாதி ஆதிக்கத்தை எதிர்த்துங்கிற. இதே விழுப்புரம் இருக்குது, இந்த விழுப்புரம் இருக்குது. விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல. சாதிய ஆதிக்கம். இந்த திமுக நினைச்சிருந்தா 1 மணி நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை கையை பிடித்து கோயிலுக்குள்ளே அழைத்து போக முடியும். ஆனா அழைத்து போனதா திமுக? கோயிலுக்கு பூட்டை போட்டு முடிச்சு விட்டான். கேட்டான், நாங்க சமூக நீதி. என்ன சமூக நீதி? ஜராஜா தேவி